நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம், ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி. ஆனால் அந்த லவ் கடைசி வரைக்கும் வருமானு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. காதலுக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்லை, கருப்பு வெள்ளை முக்கியம் இல்லை, ஒருத்தவங்களோட தோற்றம் முக்கியம் இல்லை. மனசும் ஒன்று சேர்ந்தாலே போதும், கடைசி வரைக்கும் இருக்கும். நம்மளை எடுத்து வளர்த்த அப்பா அம்மாவே விட்டுட்டு வர சக்தி காதலுக்கு மட்டும்தான் இருக்குது. சேர்ந்த காதலை விட சேராத காதல் தான் இங்கே அதிகம். 80 வயசு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க காதலிச்ச நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்தாலும் எங்கேயாவது அவங்க காதலியோ பேர் பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஸ்மைல் வரதான் செய்யும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் காதலிச்சவங்களோட நினைவோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சும்மாவாக சொன்னாங்க, காதல் அழிவதில்லைங்க. பண்ணால் எடுக்கவே மாட்டேங்க. கால் பண்ணிங்களா? தெரியலையே, மொபைல் சைலண்ட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், we are calling from UBank. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் தேவைப்படுதா சார்? ஏங்க அவங்ககிட்ட லோன் கேட்டனா ஏன் தொல்லை பண்ணுறீங்க? ஃபோனை வைங்க. ஏன் வாஹித் காலையில் இவ்வளோ கோமா இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன கோவம், நல்லா தான் இருக்கேன். அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்புறீங்களா? இல்லை வெளியே நிற்க வச்சு பேசுகிறீங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, வாங்க உள்ளே வாங்க. வாஹித், சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? ஐயா அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி, நான் அப்போ கிளம்புறேன். உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. அதான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு, அதான் சொன்னேனே. ஃபோன் சைலண்டில் இருக்கிறதா நான் பார்த்தேனே வாஹித். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட பெயிண்டிங் நான் எடுத்துக்கலாமா? ஷூர். நான் வரேன் வாஹித்.
வாங்கம்மா. இங்கே வா. என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே வா சௌ. வாஹித் என்ன சொன்னாரு? எதுக்குமா? நீ அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு. நான் உன்னோட அம்மா சௌ, என்கிட்ட மறைக்காத. வாஹித் உன் லைஃப்பில் வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ அன்னைக்கு எதுக்கு அழுதன்னு எனக்கும் தெரியும். உனக்கு வாஹித் அவ்வளோ பிடிக்கும்னு. ஒரு அம்மாவா சொல்கிறேன், என் பொண்ணோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. காலையில் போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே வாடி போயிருக்கு. என் பொண்ணு எப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க கூட முடியல. எனக்கு வாஹிதை ரொம்ப பிடிக்கும்மா. அன்னைக்கு வாஹித் வீட்டுக்கு வந்து போனதுலேருந்து என்கிட்ட ஒழுங்காகவே பேசல. இன்னைக்கு காலைல கால் பண்ணேன், எடுக்கவே இல்லைம்மா. நேரில் போனால் என் மூஞ்ச கூட பார்க்கலம்மா. உனக்கே தெரியும்ல, நான் வேற யாரு கூடயாவது இப்படி இருந்திருக்கேனா? அழாத, பார்க்கலம்மா. நான் வேணா வாங்கிட்டு பேசட்டுமா? வேண்டாம்மா, அதெல்லாம். நான் அந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு தடவை பேசிட்டு வந்துடுறேன். நீ அடிக்கடி சொல்வல, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு அது இல்லைன்னா என்னானாலும் கிடைக்காது. அது இந்த உலகத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம்ல. ஏன் நம்ம லவ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம்ல. வாஹித், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க, என்னாச்சு? இல்லை, மீட் பண்ணணும். அதான். மீட் பண்ணுமா? எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாஹித். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல, அதே பார்க்கல. ஈவினிங் 5 o'clock வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஹாய் வாஹித். சொல்லுங்க, மீட் பண்ண சொல்லியிருந்தீங்க. காலையில் தானே மீட் பண்ணோம். ஏன் ஒரே நாளில் நம்ம 2-3 தடவை மீட் பண்ணது இல்லையா? அப்படி இல்லை, கேட்குறேன். சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? உட்காரலாமே. ஏன் நின்றுட்டே இருக்க போகிறீங்களா? உட்காந்துட்டேன், சொல்லுங்கள். என் பேர் என்ன? புரியல. என் பேர் என்ன வாஹித்? உங்களால் என் பேரை கூட சொல்ல முடியலல்ல. வார்த்தைக்கு வார்த்தை சௌபர்ணிகா சௌபர்ணிகான்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களால் ஒரு தடவை கூட என் பேரை சொல்ல முடியலல்ல. அப்படி இல்லை. எனக்கு தெரியும் வாஹித். அன்னைக்கு வீட்டில் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. நான் தான் தப்பாக சொல்லிட்டேனா?
எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் இப்படிலாம் சுத்தமாக இல்லை வாஹித். நான் யார்கிட்டேயும் இப்படிலாம் பேசினதில்லை, பழகினதில்லை. எனக்கு எல்லாமே என்னோட அம்மாவும் அபி மட்டும்தான். அவங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட நான் சிரித்து பேசுகிறேன், பழகிறேன்னா அது உங்கள் கூட மட்டும்தான். ஏன்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். என்னதான் நீங்கள் வெளியாள்கிட்ட மொட்டைத்தனமாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இருந்த விதமே வேற. என்னால் அது மறக்கவே முடியாது. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே எதிர்பார்த்து பேசினதே இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் சாகுற அந்த கடைசி நிமிஷம் கூட உங்களை பார்த்த மாதிரி செத்தா சாவை கூட சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை வாஹித், உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஏன் முன்னாடி சொன்னதே இல்லை? இல்லை, எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுங்க. நான் டோட்டலி வேறு. எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் லவ்லாம் ஒரு கேடா? செட் ஆகாம தான் உங்கள் மெயில் டிராஃப்டில் எனக்கு அனுப்பின மெயில் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்களா? பார்க்கணுன்னு பார்க்கல, எதர்ச்சியாக தான் பார்த்தேன். அவ்வளோ என்ன பிடிக்கும்னா சொல்லிடலாமே வாஹித். நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ஐடியாவே இல்லை. ஏதோ பாட்காஸ்ட்காக டைப் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ஆர்கியூ பண்ண வேணாம் வாஹித். ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறான், பழகிறான்னு. நிஜமாக நான் இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ சோகமாக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் நான் உங்களை கடைசியாக பார்க்குற நாளும் என்னவோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. இந்தாங்க வாஹித், உங்கள் பெயிண்டிங். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருங்க. நான் கிளம்புறேன். வாஹித், ஒரே ஒரு வாட்டி என் பேர் சொல்ல முடியுமா? என்ன ஆயிடுச்சு? தனியாக நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? சௌபர்ணிகா இல்லையா? எங்கே சௌபர்ணிகா? அவளா போயிட்டா. எப்போ கிளம்புனாங்க? கிளம்பல, வேணான்னு போயிட்டா. என்னப்பா சொல்கிற? அதான் சொல்கிறேன்ல போயிட்டாங்கன்னு. அப்புறம் அதை திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கீங்க. லவ்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், போயிட்டா. லவ் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டியா? ஆமாம், எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. ராத்திரி பகலில் ஃபோன் பேசிட்டு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சாப்பிட்டியா தூங்கினியாலாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஐயோ, நான் அந்த கேரக்டரே கிடையாது. நான் பாட்டுக்கு இருக்கேன், நான் பாட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான். லூசாடா நீ? என்னடா தம்பி இப்படி சொல்கிற? யோ, தேவலாம் பேசிகிட்டு இருக்காத. ஏதோ வயசில் பெரிய ஆளு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். வரியா தம் அடிக்கிற கிளம்பினியான்னு இருக்கணும். என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ண நீ சொல்கிற வச்சுக்காத. உனக்கு வேணா உன் பையனா அந்த பொண்ணு கல்யாணம் வச்சுக்கோ. ரொம்ப பேச தலை மேலே ஏறுவீங்களோ? அவளா வந்தா அவளா போயிட்டா. எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குது இது மட்டும்தான், வேற யாரும் இல்லை.